கோவை மருதமலை அருகே தம்பதியை யானை துரத்திய பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மருதமலையை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 11 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இவை அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு அருகே உள்ள குடியிருப்பைச் சேர்ந்த தம்பதி நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக வெளியே வந்துள்ளனர். அப்போது காட்டு யானை ஒன்று அவர்களை விரட்டியுள்ளது. அச்சமடைந்த இருவரும் பதறி அடித்துக் கொண்டு வீட்டுக்குள் ஓடினர். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த யானைகளால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர். தொரப்பள்ளி, புத்தூர் வயல், ஏச்சம்பயல் உள்ளிட்ட கிராமங்களில் காட்டு யானைகள் சுற்றித் திரிந்து வருகின்றன. விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதோடு பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் காலை திடீரென ஊருக்குள் புகுந்த 2 யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தன. இதனால் வேலைக்கு செல்வோர், பள்ளி செல்லும் மாணவர்கள் வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 யானைகளையும் முதுமலை வனப்பகுதிக்குள் விரட்டினர். புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ராஜா ராஜகோபால தொண்டைமானின் 103வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்ட தொண்டைமான் மன்னர்களில் கடைசி மன்னர் ராஜா ராஜகோபால். சமஸ்தானத்தின் முழு பொறுப்பை அவரது 22வது வயதில் ஏற்று கல்வி, போக்குவரத்து, விவசாயம் போன்ற துறைகளில் மக்கள் நலத்திட்டங்கள் பலவும் செயல்படுத்தினார். மேலும் அவர் மொத்த சொத்தையும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு சென்ற நிலையில் தற்போது அவர் வாழ்ந்த அரண்மனை ஆட்சியர் அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஜா ராஜகோபால தொண்டைமானின் 103வது பிறந்தநாள் விழா மாவட்டம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.